2028 அமெரிக்காவில் நடக்க போகிற அடுத்த ஒலிம்பிக்கில் இந்தியாவுக்கு கட்டாயம் ஒரு தங்கப்பதக்கம் உண்டுங்க. அது மட்டும் இல்லாமல் 2036 நடக்க போகிற ஒலிம்பிக்கில் இந்தியாவுக்கு கட்டாயம் 5 தங்கப்பதக்கமாவது இருக்குது. ஏன் அப்படிங்கிறத சொல்லட்டுங்களா? வெல்கம் டு அவர் சேனல் டாக்டர் கார்த்திகேயன். நடந்து முடிஞ்ச ஒலிம்பிக்கில் 140 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்தியாவுக்கு மொத்தம் 6 மெடல் தாங்க கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் ஒலிம்பிக் பதக்கப்பட்டியலில் எப்பவும் போல அமெரிக்கா தான் முதல் இடத்துல இருக்கு. 126 மெடல்கள். சைனா 91 மெடல்கள். இதுல யுஎஸ் ஒலிம்பிக்கு மொத்தம் எத்தனை பேர் அனுப்புனாங்க தெரியுங்களா? 592 பேர் அனுப்புனாங்க. அதுல 126 மெடல்கள். சைனா 388 பேர் தாங்க அனுப்புனாங்க. அதுலயே இவங்க க்ளோஸ் செகண்ட். 91 மெடல்னாலும் அவங்க 2 பேருமே, சைனா அமெரிக்கா 2 பேருமே 40 தங்கப்பதக்கம். ஒரு தங்கப்பதக்கம் சைனா அதிகமாக வாங்கியிருந்தா இன்னைக்கு யுஎஸ் 2வது இடத்துல இருக்கும். ஆனால் இந்தியா 140 கோடி பேர் கொண்ட இந்தியா வெறும் 117 பேர் தாங்க அனுப்பிச்சாங்க. அதுலேயுமே 6 மெடல்கள் தான். 5 பிரான்ஸ் மெடலு, ஒரு சில்வர் மெடலு, ஒரு தங்கப்பதக்கம் கூட கிடையாது. ஆக மக்கள் தொகைக்கும் பதக்கங்கள் வெல்வதற்கும் பெரிய சம்பந்தம் இல்லை. அப்ப வேற எது சம்பந்தப்படுது பதக்கம் வெல்றதுக்குன்னு பாத்தீங்கன்னா, பணக்கார நாடுகள். அமெரிக்கா மிகப்பெரிய பணக்கார நாடு, சைனா மிகப்பெரிய பணக்கார நாடு. 3வது யார் தெரியுமா ஜெயிச்சாங்க? ஜப்பான். ஜப்பான் வெறும் 12 கோடி மக்கள் தொகை கொண்டது. ஆனா அவங்க 3வது வந்திருக்காங்க. 45 மெடல்கள். இதுல 20 தங்க மெடல்கள். ஆனா இதெல்லாம் ஆச்சரியம் இல்லைங்க. நெதர்லாந்து அப்படிங்கிற ஒரு குட்டி நாடுங்க. இந்த நாட்டோட மக்கள் தொகை மொத்தமே 1.7 கோடி தான். இந்த நெதர்லாண்ட்ஸ் இந்த ஒலிம்பிக்ல 6வது இடத்தை பிடிச்சிருக்குங்க. 1.7 கோடி எங்க, 140 கோடி எங்க. ஆக ஒரு நாடோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட், ஒரு நாடோட முன்னேற்றத்தை தாங்க இந்த ஒலிம்பிக்ஸ் காட்டுது. சரிங்க, இந்தியாவுக்கு வருவோம். ஒரு குவிஸ் உங்களுக்கு வைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள், இதை நான் சொல்லக்கூடிய விளையாட்டுகளில் எது எது ஒலிம்பிக்கில் இருக்குதுன்னு சொல்லுங்கள். இப்போ குழந்தைங்க நம்ம ஊரில் இந்த ஸ்கேட்டிங் பயிற்சியில் ஈடுபடுறத நான் பார்க்குறேன். ஸ்கேட்டிங் ஒலிம்பிக்கில் இருக்கா? கராத்தே பயிற்சியில் ஈடுபடுறத நான் பார்க்குறேன். கராத்தே ஒலிம்பிக்கில் இருக்கா? செஸ் விளையாட்டுக்கு போகிறாங்க. செஸ்ஸு ஒலிம்பிக்கில் இருக்கா? ஸ்குவாஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரவுண்டுக்குள்ளார விளையாடுறது ஒலிம்பிக்கில் இருக்கா? கபடி ஒலிம்பிக்கில் இருக்கா? யோகா ஒலிம்பிக்கில் இருக்கா? பிரேக் டான்ஸ் ஒலிம்பிக்கில் இருக்கா? அப்படின்னு கேள்விகள். இந்த விளையாட்டுக்களில் எந்த விளையாட்டு தெரியுமாங்க ஒலிம்பிக்கில் இருக்கு? பிரேக் டான்ஸ் இருக்குங்க. ஆனால் வேற எந்த விளையாட்டுமே கிடையாதுங்க. கிரிக்கெட்டு கூட கிடையாதுங்க. அதனால ஒலிம்பிக்ல விளையாடுற விளையாட்டுகள் இந்தியாவில் கிடையாது. அப்படிங்கிறதுனால இந்தியாவால் ஒலிம்பிக்ல தங்கப்பதக்கம் வெல்ல முடியலையா? கிடையவே கிடையாதுங்க. மெயினாக ஒரு நாடோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட், விளையாட்டுக்கான கட்டமைப்பு வசதிகள் தானங்க இங்கே முக்கியமான விஷயமா இருக்கு. கட்டமைப்பு மட்டும் இல்லாமல் அதற்குரிய சோசியோ பொலிட்டிக்கல் என்விரான்மெண்ட்னு சொல்லுவோம். கோச்சிங் கிடைக்கணும், கிரவுண்ட் இருக்கணும், கரெக்டான நடுவர் இருக்கணும், கரெக்டான ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும், தகுதி வாய்ந்த வீரர்களை செலக்ட் பண்ணணும், அவங்கள விளையாட வைக்கணும், ஜெயிக்க வைக்கணும், ஒலிம்பிக்கு அனுப்பணும். எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. ஆனால் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் இன்னைக்கு கான்ட்ரவர்சி. ஜெயிக்கிற இத்தினோடு மெடல்களுக்குள்ளார கான்ட்ரவர்சி. அதனால எக்கனாமி நல்லா இருக்கக்கூடிய பணக்கார நாடுகள் தான் ஜெயிக்குமா? அதுக்கும் எக்ஸப்ஷன் இருக்குங்க. இன்னைக்கு ஜமைக்காங்கிற நாடு, அவங்க வெறும் 27 லட்சம் தான் அவங்களோட மக்கள் தொகை. அவங்க கூட 6 பதக்கம் வென்றிருக்கிறாங்க, ஒரு தங்க பதக்கம் வென்றிருக்கிறாங்க. 27 லட்சம் தான். லட்சம். ரொம்ப டெவலப்டு, பயங்கரமான டெவலப்டு கண்ட்ரி கிடையாது ஜமைக்கா. ஒரு குட்டி தீவு. இங்க இருந்து கூட இத்தனை பேர் ஜெயிக்க முடியுது. சரிங்க, இப்போ மெயின் பாயிண்ட்டுக்குள்ள வருவோம். ஏங்க அடுத்த ஒலிம்பிக்ல இந்தியா ஜெயிக்க போது ஒரு தங்கப்பதக்கம்? ஏன்னா கிரிக்கெட் இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுது. 2028 யுஎஸ் ஒலிம்பிக்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் T20 கிரிக்கெட் விளையாட போறாங்க. இந்தியா தான் அதுல சாம்பியன். அது யூஎஸ்ல விளையாண்டு தான் அந்த சாம்பியன்ஷிப்பையும் அவங்க வென்றாங்க. அப்படிங்கிறதுனால தான் சொன்னேன், தங்கப்பதக்கம் 1வது உறுதியா கிடைக்கும்னு நம்புவோம். ஆனா 2036 இந்தியாவிலேயே ஒலிம்பிக் நடத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க நேற்று இண்டிபெண்டன்ஸ் டேல. அதுல கபடி, செஸ்ஸு, யோகா, கொக்கோ போன்ற விஷயங்கள். கபடி, செஸ்ஸு, யோகா, கொக்கோ, கிரிக்கெட்டு, இது எல்லாத்தையும் சேர்த்தா 2036 நம்மளுக்கு ஒரு 5 தங்கப்பதக்கமாவது கிடைக்கும். ரொம்ப பேராசைப்படாதீங்க. எப்போல்லாம் நம்ம ஒரு விளையாட்டில் சூப்பராக விளங்குறோம் அப்படின்னு நினைக்கிறோமோ அப்போல்லாம் அதுக்கு ஒரு எதிரி வந்துடுவான். ஹாக்கியில் நம்ம சூப்பர்னு ஒரு காலத்தில் இருந்தோம். ஆனால் அதுக்கப்புறம் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இந்தியாவை ஓவர்டேக் பண்ணி எங்கேயோ போயிட்டாங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தத்தி இந்தியா கடந்த 2 ஒலிம்பிக்லேயும் பிரான்ஸ் மெடல் வாங்கி மறுபடியும் ஃபீல்டுக்குள்ளே வராங்க.
அதாவதுங்க கராத்தேவோ, கொக்கோவோ, ஸ்கேட்டிங்கோ இதெல்லாம் பண்ண வேண்டாம்னு சொல்ல, கூடவே ஒலிம்பிக் போன்ற சர்வதேச போட்டிகளில் விளையாடக்கூடிய அளவுக்கு தர மேம்பாடு அப்படிங்கிறது நடந்துச்சுன்னா இந்தியா முன்னேறிய நாடாக மாறும். அதுக்கு எல்லாரோட முயற்சி இங்கே தேவைப்படுது. மெயினாக பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலோட பங்களிப்பு ரொம்ப அதிகமாக தேவைப்படுது. இப்போ கோபிச்சந்த் அவர் கொஞ்சம் வெற்றிகள் பெற்றிருக்கிறாரு பேட்மிண்டனில். அதனால் அவர் முயற்சி எடுத்து அந்த அகாடமியை தொடங்கி நிறைய பேட்மிண்டன் வீரர்களை உருவாக்குறாரு. இந்த மாதிரி பல உதாரணங்கள் இருக்குது. இப்போ நான் எனக்கு ஒரு சான்ஸ் இருக்குது, பல லட்சம் பேரை ரீச் பண்ணக்கூடிய அளவுக்கு யூடியூப்பில் ஒரு ரீச் இருக்குது. அதனால் என்னால் முடிஞ்ச அளவு நான் இங்கே பேசிக்கிட்டு இருக்கேன். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வாய்ப்புன்னு ஒன்று இருக்கும். அதையெல்லாம் பயன்படுத்தினாங்கன்னா 140 கோடி பேருங்க. யோசிச்சு பாருங்கள், அடுத்து 2028 வரும்போது அந்த மக்கள் தொகை இன்னும் பயங்கரமாக அதிகமாக தான் ஆகியிருக்கும். ஆனால் நம்ம இந்தியாவோட குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகுமா, நிறைய ஒலிம்பிக் வீரர்கள் உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் தாங்க சொல்லணும். வெறும் கவர்மெண்ட்டை மட்டுமே நம்பினோம்னா ஒன்றுமே நடக்க போகிறது கிடையாது. முயற்சி எடுத்தால் வழியா இந்தியாவில் ஒலிம்பிக் பதக்கப்பட்டியலில் முன்னேறுவது அப்படிங்கிறது மிக மிக கடினமான ஒரு விஷயமா தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மற்றபடி அப்பப்போ இந்த மாதிரி விஷயங்களை நான் பேசுகிறேன், ஆனால் ரெகுலராக பேசுறது ஹெல்த், ஆரோக்கியம் மட்டுமே. அதனால ஆரோக்கியம் சம்பந்தமான தகவல்களை பெற நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.